பிற்கால சோழர்களின் உள்ளாட்சி நிர்வாகம். உள்ளாட்சி நிர்வாகமானது பிற்கால சோழர் காலத்தில் ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார் அப்படின்ற அமைப்புகள் மூலமாக செயல்பட்டது. அதாவது இப்போ ஒரு ஊர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊரில் இந்தந்த வேலைகளை இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்கள தான் சொல்லியிருக்காங்க. அவங்க யார் யாருன்னா இந்த ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார், இந்த மாதிரி இந்த 4 அமைப்புகள் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற வேலையை பார்த்தீங்கன்னா செய்வாங்க. பிற்கால சோழர் காலத்தில் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேலை அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். பாருங்கள். வேளாண்மையின் விரிவாக்கத்தினால் கிராமப்புறங்களில் அதிக எண்ணிக்கையில் விவசாயிகளின் குடியிருப்புகள் பார்த்தீங்கன்னா உருவாச்சு. அவை ஊர்கள் என அறியப்பட்டன. அதாவது வேளாண்மையின் விரிவாக்கத்தினால், அதாவது இப்போது வேளாண்மை விரிவாக்கம் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒருத்தர் இருப்பார், அவர் பார்த்தீங்கன்னா நில உடைமையாளராக இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த குறிப்பிட்ட இந்த நிலத்தை 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ 3 ஏக்கரோ இவங்களுக்கு அப்படின்னு குத்தகைக்கு பிரித்து விட்டுக்குவார். குத்தகைக்கு பிரித்து விட்டார் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆட்கள் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க அந்த நிலத்தில் விவசாயம் பண்ணுவாங்க. விவசாயம் பண்ணி நில உரிமையாளருக்கு ஒரு பங்குன்னோ, விவசாயம் பண்ணவங்களுக்கு ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பங்கை பிரித்து எடுத்துப்பாங்க. இதான் சொல்கிறாங்க. வேளாண்மையின் விரிவாக்கத்தால் கிராமப்புறங்களில் அதிக எண்ணிக்கையில் விவசாயிகளின் குடியிருப்புகள் உருவாயின. ஏன் திடீர்னு விவசாயிகளின் குடியிருப்புகள் உருவாயின அப்படின்னு சொன்னாங்கன்னா, பஞ்சம் பிழைக்கிறதுக்காக ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு பார்த்தீங்கன்னா வேலை கேட்டு வருவாங்க இல்லைங்களா. அப்போ அந்த இடத்துல ஒருத்தருக்கு நிலம் இருந்தது அப்படின்னா, சரி இந்த இடத்த நான் உங்களுக்கு குத்தகை கொடுறேன், இந்த இடத்த நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அங்கேயே இருந்து தான் விவசாயத்தை பார்த்தாகணும். அப்போது அவங்களுக்குன்னு தனியாக குடியிருப்பு அமைச்சு தரணும் இல்லைங்களா. அதை தான் சொல்கிறாங்க. வேளாண்மையின் விரிவாக்கத்தினால் கிராமப்புறங்களில் அதிக எண்ணிக்கையில் விவசாயிகளின் குடியிருப்புகள் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவை ஊர்கள் என அறியப்பட்டன. இப்போ குறிப்பிட்ட அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இடம் வீடுகள் கட்ட முடியும் சரிங்களா. அப்போது இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னும் சிலருக்கு வீடு கட்டி தருவாங்க. அதாவது குடிசை அமைச்சு தருவாங்க வீடுன்னு சொல்லப்போனால். அது மாதிரி கட்டி தரும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள அந்த நிலப்பரப்பை ஒரு ஊர்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஊர், அந்த ஒரு ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரே ஊர் பேர் தான் இருக்கும் சரிங்களா. அது மேல் அப்படி இல்லை கீழ் அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா அது வடநாடு, தென்னாடு அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முதலைப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. ஒன்று சின்ன முதலைப்பட்டி அப்படின்னு இருக்குது, இந்த பக்கம் இருக்குது பெரிய முதலைப்பட்டின்னு இருக்குது. இன்னொன்று சின்ன கலங்காணின்னு இருக்குது, இன்னொன்று பெரிய கலங்காணின்னு இருக்குது. அதாவது அந்த ஒன்று அந்த திசை பேரை வச்சு சொல்லுவாங்க. வடகலங்காணி, தென்கலங்காணின்னு சொல்லலாம், இல்லை மேற்கு முதலைப்பட்டி, கிழக்கு முதலைப்பட்டி அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஊர் பேரை வச்சுக்குவாங்க, தனியாக பிரித்து வச்சுக்குவாங்க. ஒரு அடையாளத்துக்கு குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு, ஒரு பரப்பளவுக்கு மேலே போனால். அதான் இதெல்லாம் இந்த விவசாயிகளின் குடியிருப்புகள் உருவாச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர்கள் என அறியப்பட்டன. அதுக்கப்புறமா இந்த ஊரார் யார் அப்படின்னா, நில உடைமையாளர்களாக இருந்த ஊரார். அதாவது நில உடைமையாளர்கள் சொல்லுவாங்க இல்லை, பண்ணையார்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரார் என அழைக்கப்பட்டாங்க. இந்த ஊரின் சார்பாக பேசுபவர்களாக இருந்தாங்க இந்த ஊரார். அதாவது ஊரார் தான் நில உடைமையாளர்களாக இருக்காங்க. அந்த நில உடைமையாளர்கள் தான் பஞ்சம் கேட்டு பிழைக்க வரவங்களுக்கு வேலை கொடுத்து விவசாயிகளாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடியிருப்புகள்லாம் அமைச்சு தருவாங்க. அப்போது அந்த ஊரை பார்த்தீங்கன்னா அந்த நில உடைமையாளர் தான் உருவாக்கியிருப்பார். அப்போது அந்த ஊர் சார்பாக யார் பேசுவாங்க அப்படின்னா, பெரிய தலை, பண்ணையார், நாட்டாமை அப்படின்னு இருப்பாங்க இல்லைங்களா. அந்த ஊர் சார்பாக அந்த பெரிய மனுஷன், எல்லாத்துக்கும் வேலை கொடுத்த அந்த பெரிய மனுஷன் தான் பேசுவாங்க. அந்த பெரிய மனுஷனை தான் ஊரார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊரார் வந்துட்டாரா, இந்த ஊரார் வந்துட்டாரா அப்படின்னு கேட்பாங்க. அதான் அந்த நில உடைமையாளர்களாக இருந்த ஊரார். ஊரின் சார்பாக பேசுகிறவங்களும் இந்த ஊரார் தான் இருந்திருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தர் பிராமணர். கிராமங்களை சார்ந்த சபையோர் பொது நிலத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்குவதையும் மேற்கொண்டனர். இந்த பிராமணர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிராமங்களை சார்ந்த சபையோர் பொது நிர்வாகத்தையும், சபையோர்களுடைய பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்குதலையும், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்ககிட்ட தான் வருவாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்னு பேசி நீதி வழங்குவாங்க. என்ன வழக்கை விசாரித்து என்ன தண்டனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க தான் சொல்லுவாங்க. இந்த ஊரார் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கீழே தான் இருப்பாங்க. இந்த ஊர் சார்பாக நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிற்பாங்க அந்த ஊரார், அந்த நீதி வழக்கு நடக்கிற இடத்துல. வணிகர்களின் குடியிருப்புகளை நகரத்தார் நிர்வகித்தனர். அதாவது வணிகர்களுடைய குடியிருப்புகளை யார் நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு நகரத்தார். இந்த விவசாயிகளுக்கும் இந்த வணிகத்தாருக்கும் வித்தியாசம் இருக்குது. விவசாயிகள் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க, அதில் வர சாகுபடியை பார்த்தீங்கன்னா எடுத்துப்பாங்க இல்லைங்களா. இந்த வணிகர்கள் அப்படின்னா என்ன,
இப்போ இந்த விவசாயிகள் சாகுபடி பண்ணுற அந்த தானியங்கள் எல்லாம் வாங்கிட்டு போய் வேறு ஊர்களில் விற்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து வியாபாரிகள், வணிகர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வணிகர்களுடைய குடியிருப்புகளை இந்த நகரத்தார் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிர்வகிச்சிருக்காங்க. இருந்த போதிலும் தனித்திறன் பெற்ற கட்டுமான கலைஞர்கள், இரும்பு தொழில் செய்வோர், தங்க வேலை செய்வோர், நெசவு செய்வோர், மண்பாண்ட முனைவோர் ஆகியோரும் நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்திருக்காங்க. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலாளர்கள் அப்படின்ற கணக்கில் வருவாங்க. இருந்த போதிலும் தனித்திறன் பெற்ற கட்டுமான கலைஞர்கள், இவங்களெல்லாம் தொழிலாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது தனியாக தொழில் வந்து செய்கிறவங்க, அதான் தனித்திறன் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கலைஞர்கள், இரும்பு தொழில் செய்வோர், தங்க வேலை செய்வோர், நெசவு செய்வோர், மட்பாண்ட முனைவோர், இவங்க எல்லாமும் அந்த நகரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க. இவங்க அந்த நகரத்தார் கண்ட்ரோலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கண்ட்ரோலில் அந்த ஒரு இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு தலைவர்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க கூட போய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாடுகளில் நாட்டார் என்னும் அமைப்பு நாடோடு தொடர்புடைய பூசல்களையும் ஏனைய சிக்கல்களையும் தீர்த்து வைத்தது. அப்புறம் இந்த நாட்டார் அப்படின்ற அமைப்பு, அந்த நாடை வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகம் செய்வாங்க. நாடுகளில் நாட்டார் எனும் அமைப்பு நாடோடு தொடர்புடைய அந்த பூசல்கள் மற்ற சிக்கல்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க தீர்த்து வைப்பாங்க. ஊர், சபை, நகரம், நாடு ஆகியவற்றில் இருந்த மன்றங்கள், பல்வேறு குழுக்கள் மூலம் பணிகளை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டாங்க. அதாவது இந்த ஊர், சபை, நகரம், நாடு ஆகியவற்றில் இருந்த மன்றங்கள், இந்த மாதிரி மன்றங்களை வந்து பார்த்திங்கன்னா குழுக்கள் மூலமாக எங்கள் வேலைகளை வந்து செஞ்சுக்குவாங்க. இந்த குழுக்கள் என்னென்ன வேலைகளை செஞ்சுருக்காங்க அப்படின்னா, நீர்ப்பாசனம், சாலைகள், கோவில்கள், தோட்டங்கள், வரி வசூல், மத விழாக்களை நடத்துதல் போன்ற பணிகளை மேற்கொண்டன. மத விழாக்கள் அப்படின்னு நம்ம ஊர் திருவிழாக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியான மத விழாக்களை வந்து வரி வசூல் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பணிகளை வந்து மேற்கொண்டாங்க. அதெல்லாம் நடத்துறது, அந்த நிர்வாகம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர், சபை, நகரம், நாடு ஆகியவற்றில் இருந்த மன்றங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த மன்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. இந்த ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைகள் எல்லாம் செய்வாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்களுடைய உள்ளாட்சி நிர்வாகம்.